ஸ்டோர்ஸ்பாட்டில் வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்க நிறைய பேருக்கு அவங்களோட பிஸ்னஸ்க்கான அபவுட் அஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு எந்த ஆப்ஷனில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டோர்ஸ்பாட்டில் உங்களுக்கான அட்மின் பேனலை நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோன்னா உங்களோட டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகும். அதில் பேஜஸ்ங்கிற ஆப்ஷனை நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஆட் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நேம்னு இருக்குது. நேமில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆட் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா அங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கணும். நேமில் என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் சேம் வந்து ஸ்லக்லையும் கொடுத்துக்கணும். நீங்கள் அதே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஸ்லக்லையும் மேனுவலாக டைப் பண்ணாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு கீழே உங்களுக்கு கண்டென்ட்னு சொல்லி இருக்கும். அந்த கண்டென்ட்டில் தான் வந்து இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குன்னா அதோட கண்டென்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைட்டில் இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னு டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற டைட்டிலில் வந்துட்டு போல்ட் பண்ணவோ அல்லது வந்துட்டு ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணவோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஃபார்மேட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் எல்லாமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து அதுக்கான கண்டென்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆட் பண்ணுற டீட்டெயில்ஸில் வந்துட்டு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் மட்டும் யூஸ் பண்ணிடக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நான் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே ஃபார்மெட்டில் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷிப்பிங் பாலிசி, ரிட்டர்ன் அண்டு ரீஃபண்ட் பாலிசி, ப்ரைவசி பாலிசி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சேம் ஃபார்மெட்டில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இது எங்கே உங்களோட வெப்சைட்டோட ஃப்ரண்ட்டில் ஷோ ஆகும் அப்படின்னா உங்களுக்கு விசிட் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வெப்சைட்டோட கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க உங்களுக்கு ஷோ ஆகும். அவர் பேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஷோ ஆகுதுல்ல, இதே ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். முக்கியமாக நீங்கள் வந்து ஃபோன்பே, ரேசர் பே, பேமெண்ட் கேட்வே இன்டகிரேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவசி டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்பல்சரி ஆட் பண்ணியிருக்கணும்.